இந்த தலைப்பு நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். வை ஆம் ஐ சஃபரிங் அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இது நம்ம இன்னொரு விதமா நம்ம இந்த தலைப்பை இது பண்ணலாம். நான் ஏன் பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஏன் பாடுகளை அனுபவிக்கிறேன். இந்த பாடுங்கிறதா சஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த பாடுகள், நம்ம அனுபவிக்கிற பாடுகள், அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நம்ம வி ஆர் லிவிங் இன் அ பிளானட். நம்ம ஒரு விண்மீன் பிளானட்ஸ் தான் நம்ம விண்மீன் சொல்றோம். நம்ம ஒரு பூமிங்கிற ஒரு பிளானட்ல நம்ம வாழ்றோம். இங்க நிறைய பிரச்சனைகள் தான். ஆண்டவர் த்ரோன்ல இருக்கிறாரு. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்னா எவ்வளவு ஹைட் இருக்கும், எவ்வளவு ஹைட் இருக்கும். நம்ம வெளியில போய் நின்று பாக்குறோம், அவ்வளோ கிளவுட்ஸ் இருக்கு, அப்படி மேகமூட்டம் இருக்கு, அப்படி வெறும் ஸ்னோவா, அப்படி ஸ்கை ப்ளூவா அப்படிதான் தெரியுது வானத்துல. இப்போ அதுக்கு மேல அப்படியே எவ்வளவு லேயர்ஸ் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, த்ரோன்ல இருக்கிறார் அவர். த்ரோன்ல இருக்கிறவர் தான் நம்ம ஒவ்வொரு முறை ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் ஆகும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மோடு கம்யூனிகேட் பண்றாரு. அதனாலதான் இந்த ஜப வேலை அப்படின்னும் பொழுது அவருக்கும் நமக்கும் ஒரு பவுண்டரி கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா அவரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நேம் ஆஃப் யெஷுவா அப்படின்னு சொல்லிடுறோம். யெஷுவான்னு சொல்லும் பொழுது நம்ம ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிடுது. அப்ப அவ்வளோ ஹைட்ல த்ரோன்ல இருக்கிற தேவனாய் இருந்தும் நம்ம எப்படா ஜெபிப்போம், எப்படா செய்தி, இப்ப நான் செய்தி கொடுக்குறேன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார், 100% இருக்கிறார். அப்போ இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. கர்த்தரை நோக்கும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார், வந்துடுறாரு, த்ரோன்ல இருந்தே வந்துடுறாரு, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால கர்த்தர் கொடாக்குடி நன்றி. இப்படி இந்த உலகத்துக்குள்ள அநேக போராட்டங்கள் இருக்கு, அநேக இழப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தோல்விகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க போற மகிமை, அந்த க்ளோரி, அதோட ஒப்பிடும் பொழுது இது எல்லாமே சிறுசுதான். நம்ம அனுபவிக்கிற காரியங்கள்லாம் சிறுமையானதுதான். ஆனா ஆண்டவருடைய அந்த ஒரு மகிமை கிடைக்கும் பொழுது, அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அது பெருசா நமக்கு தெரியும். நிறைய பேர் நீங்களாம் கூட அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு காலத்துல ரொம்ப வேற மாதிரி இருந்தது, ஆனா இப்ப நான் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் அனுமதிக்கப்படுது. ஒரு சோதனைக்குரிய காலங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே டெம்பரவரி தான், நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் தற்காலிகமான ஒரு விஷயங்கள் தான். சரிங்களா? கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நம்ம வசனத்தின் அடிப்படையில நம்ம ஆண்டவர் எப்படி வசனங்களை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, எப்படி நமக்கு வசனத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ரீசன்ஸ். இப்ப நான் சொல்றது இந்த வசனங்கள்லாம் ரீசன்ஸ் ஃபார் சஃபரிங், காரணங்கள். நம்ம படுகிற பாடுகளுக்கான காரணங்களுக்குரிய வசனங்கள் நம்ம படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். பொறுமையையும், உபத்திரவம்னு ஒண்ணு வரும் பொழுது ஒரு பொறுமை, உபத்திரவம்னு ஒண்ணு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு கஷ்டமா இருக்கும், அடுத்து 2 மாதங்கள்ல கஷ்டப்படுவோம், 3 மாதங்கள் வரும்பொழுது என்னடா இப்படி நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்புறம் அந்த கஷ்டமே ஒரு பழக்கமா நமக்கு மாறிடும். சரி, கர்த்தர் நமக்கு செய்வார். சரி, நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஜீசஸ் தான் நமக்கு ஹோப். அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கை, அவர் தான் நமக்கு சகாயர், அவர் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு அந்த கஷ்டமே நமக்கு பழகிடும். அப்போ உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும், பொறுமை பரீட்சையும். இப்ப ஒரு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எழுதணும், ஒரு பரீட்சை நமக்கு நடக்க போகுதுன்னா அந்த டேட் வர வரைக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும். இப்ப எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாம் 10th +2 பப்ளிக் எக்ஸாம், 10th எல்லாம் இப்ப எழுதிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்ப அந்த ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ டெஸ்ட்டுகள் போய் கொண்டிருக்கும். ஆனா அதை காட்டிலும்
ஒரு டெஸ்ட் வருது, ஒரு பெரிய காரியம் வருதுன்னு எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட், பயம், பயபக்தி. நம்ம நல்லா எழுதணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் நம்ம நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து வந்து நல்ல ஒரு +1 +1ல நமக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியும். அப்படின்லாம் நிறைய ஒரு கோல்ஸ் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அந்த பப்ளிக் எக்ஸாம் டேட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது வருது ஆனா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கும். அப்ப அது வரும்பொழுது என்ன ஆகும்? இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணது, பொறுமையோடு காத்திருந்த காரியங்களை ஒரே நாள்ல நமக்கு ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சைன்னு வரும்பொழுது அதை எல்லாம் செய்து இப்ப உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் நம்ம பரீட்சை எழுதுனவங்க தான். எல்லாம் பரீட்சை எழுதினவங்க தான். அப்ப நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல மதிப்பெண் வரணும், நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அப்ப அந்த பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும். அப்ப பரீட்சை நம்பிக்கைனா என்னது? ஒரு பரீட்சையின் மூலியமாக கர்த்தர் நமக்கு இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை தூக்கி நிறுத்துவார். இந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தூக்கி நிறுத்துவார். எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம், ப்ரிப்பரேஷன் மட்டும் நம்ம பண்ணல. இங்க வந்து ஆண்டருடைய இன்வால்வ்மெண்ட்டும் தான் இந்த இடத்துல பேசப்படுது. இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் சஃபரிங் சொன்ன இந்த வசனம் ஆண்டருடைய இன்வால்வ்மெண்ட்டோடு தான் இது பேசப்படுது. அப்ப இந்த வேத வசனத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு சஃபரிங், ஒரு கஷ்டம், ஒரு பாடுங்கத மறைக்கல. வேதத்துல எங்கேயுமே மறைக்கப்படல. வேதத்துல இதெல்லாம் இருக்குதான் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் நீ ஆண்டவர் வசம் தாண்ட முடியும்னு சொல்லி இருக்குது. இங்க எங்கேயுமே வந்து இப்படி உங்களுக்கு நல்லா வந்துரும், அப்படி நீங்க செழிப்பா மாறிடுவீங்க, இப்படி ஒரே நாள்ல பணக்காரனா மாறிடுவீங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரனா மாறிடுவீங்கலாம் இங்க வேதத்துல பாடுகளை அவங்க மறைக்கல. பாடுகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில, பாடுகள் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. அப்ப அந்த பாடுகளின் வழியாக தான் ஆண்டவர் பிரகாசிக்கிறார். பாடுகளின் வழியாக தான் ஆண்டவர் பிரகாசமாய் தெரியும். இல்லைன்னா எல்லாருக்கும் கொழுப்பு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ராணி போல, எல்லாருக்கும் ராணி போல, ராஜா போல வாழ்க்கைனா நம்மளாம் எப்படி இருப்போம்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷனை திருத்த முடியுதா? ஒன்னும் இல்ல. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷியோ திருத்த முடியுதா நம்மளால? கிடையாதுங்க. பாடுகளின் மத்தியில் தான் ஆண்டவர் அந்த பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை இதெல்லாம் கடந்து வரும் பொழுதுதான் அவருடைய மேன்மைக்குரிய காரியங்களுக்கு நமக்கு புரிய வருது. அதனால இப்படிப்பட்டதான உபத்திரவங்களில் அவர் மேன்மை பாராட்டுகிறோம். இவ்வளோ உபத்திரவம், ஆனா ஆண்டவர் பிரகாசிக்கிறார். அடுத்து பாருங்க, இதோடயே சேர்ந்ததான வசனங்கள்லாம் இருக்கு. அடுத்தடுத்து வசனங்கள் இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பாருங்க, பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான காரியங்கள் நமக்கு ஒவ்வொரு அன்றாட நமக்கு வரும். இது யாக்கோபுல எழுதப்பட்டது. அப்ப அந்த மிகுந்த சந்தோஷத்தை, அதை மிகுந்த சந்தோஷமாய் பாருங்கள். அப்ப பிரச்சனையே இல்லைன்னா தான் இங்க நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல அப்படின்னா தான் நீங்க உலகத்தோடு பிளெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தான் ஒரு நாள் பெரிய ஆப்பு வைக்க போறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை உங்களுக்கு இல்லை, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க உலகத்தோடு பிளெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நீங்க உலகத்தோடு பிளெண்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கறதுதான். அங்க உங்களுக்கு கண்ணுக்கு கடவுள் தெரிய போறது கிடையாது, கடவுளுடைய உதவி தெரிய போறது கிடையாது, அவர்கிட்ட பேச போறது கிடையாது. ஏன்னா எனி டைம் யூ கெட் ஃபுட், எனி டைம் யூ ஆர் வெரி ரிச். எப்படி நீங்க நல்லா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை
நமக்கு வந்துகிட்டு தொடர்ந்து நம்மள விடாம நம்ம துரத்திக்கிட்டே வருது. ப்ராப்ளம்ஸ் நம்மள துரத்திக்கிட்டே வருதுன்னும் பொழுது, நீங்க உண்மையிலே நீங்க அத சந்தோஷமா எண்ணுங்கள்னு இந்த வசனத்த நமக்கு கற்றுக் குடுக்கிறது. இந்த வசனம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சொல்லப்போனா இப்ப இந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. என்னன்னா, இந்த வசனம் எவ்வளவு ஒரு கருத்த சொல்லிக் குடுக்குது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா, அத சந்தோஷமாய் எண்ணுங்கள். அந்த சந்தோஷமாய் எண்ணும் பொழுது, தேவன் அங்க வந்து ஒவ்வொரு துக்கத்திலயும், ஒவ்வொரு தோல்விகள்லயும் நம்ம என்ன பண்றோம்? தேவன நோக்கி பார்க்கிறோம். தேவன நோக்கி பார்க்கிறோம். நமக்கு தோல்வியே இல்ல, பிரச்சனையே இல்ல, ஒரு ப்ராப்ளமே இல்ல, எதுவுமே இல்லன்னா, நம்ம வந்து ஆண்டவர நோக்கி பார்ப்போமா? கிடையாது. யா இப்ப யோபுக்கு அவரு தேவனோடு கூடவே இருந்தார். பைபிள்ல பாத்தீங்கன்னா சஃபரிங்ல ஃபர்ஸ்ட் லிஸ்டே அவர்தான் வர்றாரு. அவரை போல வந்து எல்லாத்தையும் இழந்தவர் யாரும் நம்ம கிடையவே நம்மலாம் ஃபேஸ் பண்றது ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாரையுமே இழந்துட்டாரு. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் போயிட்டாங்க. இழந்து எல்லாமே போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா ஆண்டவர் முந்தினதை விட முன்னாடி இழக்கப்பட்ட காரியங்களை சேர்த்து கொடுத்தார், சேர்த்து கொடுத்தார், சேர்த்து கொடுத்தார். பூரண வயதோடு இருந்து மரித்தார், பூரண வயதோடு இருந்து மரித்தார். அப்ப முன்னாடி சம்பாதித்து வைத்த காரியங்களை விட ஆண்டவர் பின்னாடி இத்தனை காரியங்களை கூட கொடுத்தார், கூலியோடு கூட கொடுத்தார். அப்ப அவரை போல கஷ்டப்பட்டவர்கள் மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க தான். அடுத்து 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 நம்ம வாசிக்கிறோம். பவுல் கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எல்லா தேவ பிள்ளைகளும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா யோபு பட்ட அதே போல பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஆனா அவருடைய அந்த தொங்கலாவது தொற்றுவோம், ஒரு வாட்டி தொற்றுவோமே, ஒரு வாட்டி தொற்றுவோமே, நான் குணமாயிடுவனே அப்படின்னு வராங்க. அப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது யாருன்னா யோபு. அடுத்தபடியா நான் சொல்லுவேன் பைபிள்ல 12 வருடங்கள்னா நினைச்சு பாருங்க. மத்ததெல்லாம் கூட டாலரேட் பண்ண முடியும், ஒரு மத்த காரியங்கள் எல்லாம் டாலரேட் பண்ண முடியும். ஒரு வியாதி, ரத்தப்போக்கு, இப்படியாக உதிரப்போக்கு 12 வருடங்களா ஹெமாரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல, நான் ஸ்டாப் ப்ளீடிங். அப்ப நான் ஸ்டாப்பா ஒரு ரத்தப்போக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படியே மெலிஞ்சி நொடிஞ்சி சத்து இல்லாம எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு, எவ்வளவு மருத்துவர்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனா நோ ரெமெடி அட் ஆல், நோ ரெமெடி. ஆனா ஆண்டவர் கடைசியில கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வெளில போயிருக்கு, ஒரு வல்லமை வெளியேறினது. யார் என்ன விசுவாசத்தோடு தொட்டு, மகளே நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கினது அப்படின்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப யோபு பட்ட பாடுகளுக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. அத திரும்ப எவ்வளவு கொடுத்தாரு? எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிறாரு. அப்ப யோபு படலனா இது ஒரு சரித்திரமா மாறி இருக்குமா? சரித்திரமா மாறி இருக்கு. அதே போல 12 வருஷம் கஷ்டப்படலனா இது ஒரு சரித்திரமா மாறி இருக்குமா? அப்படி எல்லாம் மாறுறதால்தான் இன்னைக்கு இது ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு பிள்ளைய கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வசனமா, ஒரு விஷயமா, ஒரு ரூட்டா நம்ம பேசப்படுகிறது. இது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பரலோகத்துல. அவளுடைய வெயிட்டேஜ் பாருங்க, பரலோகத்துல இதோடைய வெயிட்டேஜ் எவ்வளவா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. அப்ப இந்த உபத்திரம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் இல்லாம யோபுக்கு எல்லாம் அப்படியே எல்லாம் சம்பாதித்து வைத்தது, பிள்ளைகள் எல்லாம், மனைவி கூட சொல்றாங்க நீ வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு, பைத்தியம் போல பேசுகிறேன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு. பைத்தியம் போல பேசுறேன்னு மனைவியை வந்து வாயை மூட வச்சுட்டாரு. அப்ப எல்லாத்தையும், ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இப்ப ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுவது, ஆண்டவர் மனிதனை நடத்துவது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனோடு பேசுகிறாருன்னும் பொழுது அந்த அந்த ஸ்பிரிட், இப்ப ஒரு தரிசனம் பாக்குறோம், இவர் தான் ஜீசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அங்க அந்த தரிசனத்துல யாருமே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தரிசனம் பாக்குறோம்னா அந்த தரிசனத்துல அப்பா இவர் தான்ப்பா ஜீசஸ் அப்படின்னு யாருமே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய உள்ள இருக்கிற ஜோதி, நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தரிசனத்துல ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஏன்னா இங்க இருக்கிறதும் ஜோதி தான், அவரும் ஜோதியா இருக்கிறவர். அப்போ இங்க உள்ள இருக்கிற ஸ்பிரிட் ஒரு ஜோதின்னும் பொழுது
பரிசுத்த ஜோதியை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிது, அடையாளம் கண்டுபிடிக்க வைக்கிது தரிசனத்துல. அப்ப நம்மளோட ஸ்பிரிட் பாருங்க, நம்ம உடம்பு தான் கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரெயிமோடு கனெக்ட் ஆகும் பொழுது நம்மளால ஆட்டோமேட்டிக்கா, அப்பா நான் ஜீசஸை பார்த்துட்டேன், அவரு வெள்ளங்கி போட்டுக்கிட்டு இப்படி வந்து இருக்கிறார், நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஜோதிக்கு, என்னுடைய சரீரத்துல இருக்கிற ஜோதிக்கோ இல்ல உங்களுடைய சரீரத்துல இருக்கிற ஜோதிக்கோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜீசஸை பத்தி சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த இந்த பூமிக்குரிய இந்த உடம்பு இது எங்க இருந்து வந்தது? நம்ம பூமியில தான் இருக்கிறோம், ஆனா இதோடைய மேனுஃபேக்சரர் பரலோகத்துல இருக்கிறாரு. காருக்கு மேனுஃபேக்சரர் இங்க இருக்கிறாங்க, பைக்குக்கு மேனுஃபேக்சரர் இங்க இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேனுஃபேக்சரிங் இங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த பூமிக்குரிய மேனுஃபேக்சரர் யாருன்னா பரலோகத்துல இருக்கிற தேவன், த்ரோன்ல இருக்கிற தேவன் தான். அவர் தான் இந்த பூமிக்குரிய நம்ம மனுஷனுக்குரிய ஒரு படைப்பாளர். அவர் தான் படைப்பாளர். ஆண்டவரே உமக்கு நன்றி. பாருங்க, அதனால இந்த பூமிக்குரிய உபத்திரவத்தை குறித்து நீங்க சந்தோஷமா இருங்க. அப்போ பிற்காலத்துல வருகிற மேன்மைக்குரிய காரியத்தை நினைத்து நீங்க சந்தோஷப்பட போறீங்க அப்படிங்கிற வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்பா எப்படி இருக்குது பாருங்க, மரணம் வரும் என்று நாங்க நினைச்சிருந்தோம், எங்களுக்கு அழிவுன்னு நினைச்சிருந்தோம். ஆனா மரித்தோரே உயிரோடு எழுப்பின தேவன் மேல, எங்க மேல நம்பிக்கை வைக்காம அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு நல்லது அப்படிங்கறதா இந்த வசனம். எங்கள் மேல நாங்க நம்பிக்கை வைக்கலப்பா, மரித்த பிள்ளைய உயிரோடு எழுப்பின தேவன் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப ஆனா மரணம் வரும் என்று நாங்க நினைச்சிருந்தோமே, நிச்சயத்திருந்தோமே. ஆனா தேவன் இங்க மரணம் இல்லை. இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. இங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் அவங்க என்ன சொல்றாங்க, மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பின தேவன் மேல் நீங்க நம்பிக்கையா இருங்கள்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு மரணத்தை பத்தி பேசப்படுகிறது. நாங்க மறிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோமே, மரணம் தான் எங்களுக்கு நினைச்சிட்டு இருந்தோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நித்திய ஜீவனுக்குரிய காரியமும் பேசப்படுது. அப்ப இந்த பூமிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்ப முடியும், நிரந்தரமாய் நித்திய ஜீவனையும் கொடுக்க முடியும், 2மே செய்ய முடியும். அப்ப நிரந்தரமாய் நித்திய ஜீவனுங்கிறதா எல்லாமே கர்த்தர் வந்தது, மனுஷ ரூபமாய் எடுத்தது, அவர் மரித்தது, ஒவ்வொரு வாரம் திருவிருந்து இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம்? நித்திய ஜீவன் தான். எங்கேயுமே பேசப்படலை இந்த நித்திய ஜீவனுக்கு குறித்ததான இத்தனை வேத வசனங்கள் நீங்க வரலாறுல எங்கேயுமே பார்க்க முடியாது. வேத புஸ்தகத்துல மட்டும்தான், இதுல மட்டும்தான் இதெல்லாம் இருக்கு நமக்கு. அதனால நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் தான் அப்படின்னு விசுவாசிக்கணும். சரிங்களா? இப்ப 2 கொரிந்தியர் வாசிட்டோமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தையே ஜெயித்தேன் என்றார். எவ்வளவு வண்டர்ஃபுல் பாருங்க, எவ்வளவு கான்பிடென்ட். இப்ப பாருங்க, ஒரு சாதாரண செமினார்ல நம்ம கேட்கிறோம், ஒரு ஜஸ்ட் விமன்ஸ் மீட்டிங் நடக்குது. அந்த விமன்ஸ் மீட்டிங்ல ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி, ஒரு விமன் வந்து பயங்கர போல்டா, பயங்கரமா ஹைலி டேலண்டடா ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறாங்க, பாத்தீங்களா என்ன மாதிரி சாரி கட்டிட்டு வந்துட்டாங்க, எப்படி போல்டா பேசுறாங்க, எப்படி அவங்க கொடுக்குறாங்க. அப்பா, நான் 1 மாசத்துக்கு நான் மறக்கலப்பா, அவங்க கொடுத்த செமினார் பயங்கரமா இருந்ததுப்பான்லாம் பேசுறாங்க உண்டு. ஏன்னா அங்க கண்ணுக்கு தெரியறது என்ன, அவங்க என்ன மாதிரி சாரி கட்டிட்டு வந்தாங்க, அவங்க எவ்வளவு ஸ்டைலிஷா ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க, என்ன கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாங்க, இப்படி எல்லாம் வந்து ஒரு விமன்ஸ் டேல வந்து ஒரு லேடி வந்து அப்படி ஒரு மெசேஜை கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயமா அது பேசப்படுது.
கர்த்தர் ஆனா இங்க ஒரு விஷயத்த எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பேசுறதே இப்படி ஒரு மாசம் எங்களால மறக்க முடியல. அந்த 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 மேடம் இப்படி எங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க. அப்பாப்பாப்பா, இனிமே விமன் எல்லாம் நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நம்மலாம் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாதுப்பா, நம்மளால தைரியமா வாழ முடியும்ப்பா. இப்படி ஒரு மெசேஜை கேட்டதுக்கு அப்புறமா நான்லாம் பயப்படவே மாட்டேன்ப்பான்னு அந்த விமனுடைய எம்பவர்மெண்ட் அங்க காட்டப்படுது. விமனே ஒரு ஏற்கனவே அவங்க சக்தி தான். அவங்க தே ஆர் ஃப்ரம் த ரெய்ம் ஆஃப் எனர்ஜிஸ். அந்த விமனால எதையும் பேச முடியும். அந்த விமனால எவ்வளவு மணி நேரம் வேணா பேச முடியும். ஆனா ஒரு ஜென்ஸ் அந்த மாதிரி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா தே ஆர் ஃப்ரம் தி ரெய்ம் ஆஃப் எனர்ஜிஸ் பொழுது அவங்களால எதையும் பண்ண முடியுங்கிறது ஆண்டர். ஏன்னா விமன் மேன் வூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஊம்ப குறிக்குது, கர்ப்பப்பையை குறிக்குது. அப்போ கர்ப்பப்பை ஒரு ஆணால செய்ய முடியாது, ஒரு பெண்ணால செய்ய முடியுதுன்னு சொல்லி அந்த விமனுக்குரிய அடையாளத்தை விமன் ஊம்பு, அந்த WOங்கிறது ஊம்பு. அப்போ விமன் அப்படின்னு சேர்க்கப்படுது. அப்ப ஆண்களால செய்ய முடியாத காரியங்களும் பெண்களால செய்ய முடியும். ஆண்களால சுத்தமா ஆண்களால செய்ய முடியற காரியங்களும் பெண்களால செய்ய முடியும்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டாங்கன்னும் பொழுது அந்த விமனுக்கு அவ்வளவு சந்தோஷம். பட் தேவன், பரத்துல இருக்கிற தேவன் நமக்கு எவ்வளவு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தையே நான் ஜெயித்தேன். அப்புறம் மனுஷியே ஜெயிக்கும் பொழுது, ஒரு மனுஷனே ஒரு விஷயத்த சக்சஸ் ஆகும் பொழுது, ஒரு பிசினஸ்ல பெரிய ஆளா வரும் பொழுது, தேவன் உலகத்தையே ஜெயித்தவர் அப்படின்னா என்னது? மரித்து உயிரோடு எழும்பினார். இதெல்லாம் சாத்தானுக்குரிய காரியங்கள் தான். ஒரு திருடனை சிலுவையில போடுறாங்க, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணவங்கள சிலுவையில போடுறாங்க. அந்த காலில் பனிஷ்மெண்ட் அயோக்கியத்தனம் பண்ணவங்கள சிலுவையில போடுறாங்க. ஆனா தேவன், ஒரு பாவம் செய்யாத தேவன், அவர் அதுக்கு சம்மதிச்சார். இது எல்லாருடைய அக்கிரமங்களையும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா, எல்லாருடைய அக்கிரமங்களையும் நான் ஏத்துக்கிறேன், என்னை காட்டி கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த சிலுவையில யார போடுவாங்க? ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்னை திருடன்னே சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை நான் ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு. அப்ப எனக்கு அவரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குறாரு. என்ன திருடன்னே சொல்லியிருக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க படுகிற பாடுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பரிசுத்த தேவனா இருந்தும் என்ன இப்படிப்பட்டதான வார்த்தைகள் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே. அப்பனா என்னது? ஒரு திருடனா சிலுவையில போடுவாங்க, ஒரு கொலைக்காரனை தான் சிலுவையில போடுவாங்க, ஒரு அக்கிரமம் செய்தோம்னா சிலுவையில போடுவாங்க. அப்ப இத்தனை அக்கிரமத்தை எல்லாம் சுமந்து சிலுவை பாடுகளை அனுபவித்து தேவன் 3ஆம் நாள் ராஜா போல அப்படியே அழக உயிரோடு எழும்பின தேவன் எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் இந்த உலகத்தையே ஜெயித்தேன். அப்ப உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பட்ட பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நமக்கும் அந்த பாடுகள் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டேக்கர். இப்ப லாஸ்ட்ல ஒரு ரெவலேஷன்ல ஒரு வார்த்தை வருது, அது கன்க்ளூஷன்ல வருது, பார்ட்னர்ஷிப். அவர் பாடுகளை படுறார், நம்மளும் ஒரு பாடுகளை அனுபவிக்கணும். இது ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கு. அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு, யோவான் வாசிட்டமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். எப்படி இருக்கு பாருங்க, கிறிஸ்துவ ஏதோ புதுமை என்றெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். உங்க மத்தியில, உங்க நடுவுல பற்றி எரிகிற அக்கினி, போராட்டங்கள், இது ஏதோ புதுமை இல்ல அப்படின்னு நீங்க திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பங்காளிகள் ஆனதால் நீங்க சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் சிலுவையை சுமந்தாரு, நானும் சிலுவையை சுமக்கிறேன்.
அந்த சிலுவை சுமக்கிறது தான் இந்த உபத்திரவ காலங்கள், இந்த பாடுகளை அனுபவிக்கிற காலங்கள். அப்ப இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுதுதான் எப்படியாப்பட்ட திமிர்வாத காரணம் அடங்குறாங்க. நான் நிறைய முறை பாக்குறேன். வெங்காயம் கட் பண்ணும் பொழுதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். இந்த வெங்காயம் எவ்வளவு கல் நெஞ்ச காரனையும் அழ வச்சிரும்பா. உண்மையிலேங்க நான் நினைச்சு பார்ப்பேன். இப்படி படைச்சு வச்சிருக்கிறாரே. இது என்ன பண்ணினாலும் இது இப்படி கட் பண்ணும் பொழுது எப்படினாலும் நம்மள அழ வச்சிரும். என்ன ஒரு ரீசன்னாலும் நம்மள அழ வச்சிரும். கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணும் பொழுது பெருசா இப்படி தூர நிற்கும் போது பெருசா தெரியாது. ஒரு 2-3 வெங்காயத்தை தொடர்ந்து கட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஃப்ரெஷ் வெங்காயம் நல்ல வயலட் கலர்ல இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நல்ல பலமான ஒரு வெங்காயத்தை நீங்க கட் பண்ணும் பொழுது உங்களை கண்டிப்பா அழ வச்சிரும். அப்ப நினைச்சு பார்ப்பேன், கடவுள் எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறாரு. எப்படியாப்பட்ட கல் நெஞ்ச காரணம் இந்த வெங்காயத்தை கட் பண்ணும் பொழுது கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீராவது அவனுக்கு வரதான் செய்யும். அப்ப எல்லாமே நம்ம இப்படிதான், இந்த மாதிரிதான் ஒரு சிறுமைப்பட்டவர்கள் தான். யாரும் பெருசு கிடையாது. தேவன் ஒருவரை தவிர எல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் தான். அப்ப சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் உயர்த்துறாரு. ஏன்னா இப்படிதான்ப்பா, நீங்க உங்களுக்கு தெரியாதுப்பா. நான் ஒரு தரிசனம் வாயிலேயே ஆண்டவர் அந்த அக்கினியை கக்குறார், அப்படியே வெளியில வருது. அதன் வழியாக சூரியன், அந்த ஒரு ஒளி, சூரியன் உயிரோடு இருக்குன்னா 24 hours அவருடைய வாயில புறப்படுகிறதுனா அக்கினி. அந்த அக்கினி இப்ப ஒரு விஷயம் லைவ்ல இருக்குன்னா ரீசார்ஜ் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு மொபைல் ஃபங்க்ஷன் ஆகுனா, ஒரு லேப்டாப் ஃபங்க்ஷன் ஆகுனா ரீசார்ஜ், ஒரு எலக்ட்ரிசிட்டி அங்க வந்தாதான் அது உயிரோடு இருக்கும். அப்ப சூரியன் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னா கர்த்தருடைய வாயில் வருகிறதான அக்கினி தான் ரீசார்ஜ். அப்ப அது உயிரோடு இருக்குது, ஒவ்வொரு நாளும் அது ஒரு லைட்டை எமிட் பண்ணிக்கொண்டே இருக்குது சூரியன். அப்படின்னா கர்த்தருடைய வாய் பகுதி ஆன்னு திறக்கிறாரு, அப்படியே அந்த வாய் அக்கினி மயமாய் அந்த இக்னிஷன் நடக்குது. அங்க ரீசார்ஜ் போது சன்னுக்கு, அப்படியே பல 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 பலன்னு மின்னுது சன்னு. அப்ப ஆண்டவர் இல்லாம இந்த உலகம் இயங்குமா? அப்ப நம்ம எல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் தான். அப்ப சிறுமைப்பட்ட இந்த ஜனக்கூட்டம், மனிதர்கள் பெருசா இருக்கிற தேவனை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை நம்ம தேவனிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. அடுத்து பாருங்க, இதெல்லாம் நான் சொன்னது ரீசன்ஸ் ஃபார் சஃபரிங். இதெல்லாம் நடக்கும் தான்ப்பா அப்படிங்கிறதுக்கான வசனங்கள், கம்ஃபர்டிங் வேர்சஸ் நமக்கு இருக்கு. அந்த கம்ஃபர்டிங் வேர்சஸ் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவியுள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? உடைந்து போன மனநிலைமை மற்றும் துக்கத்தோடு இருப்பவர்களுக்கு தேவன் அருகாமையில் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் என்ற ஆறுதலை தருகிறது. ரொம்ப கஷ்டத்துல ஜீவனையே நம்ம உயிர் வாழ்றதே வேஸ்ட், நம்ம இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டங்களாப்பா, எனக்கு யாருமே இல்லையேப்பா, என் குடும்பத்துல எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. அதுதான் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள். யாருமே கிடையாது உதவிக்கு, ஒருத்தர் கூட விசாரிப்பு கிடையாது. அந்த நேரத்துல தேவனுடைய உதவி எவ்வளோ பெருசா இருக்கும் பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு ஃபுல் குடும்பமே இறந்து போயிடுது, ஒரே ஒருத்தரை தவிர. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலைன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அனுபவிக்கல, நம்ம எப்படியோ இருக்கிறோம், வாழ்றோம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஜீவன் மட்டும் அந்த குடும்பத்துல பிழைக்குதுன்னா தேவனை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. அவர் மட்டும்தான் கம்ஃபர்டரா இருப்பார், அவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம். அப்ப அவ்வளோ நொந்து போன ஒரு இருதயத்துக்கு தேவன் மாத்திரம்தான் ஆறுதலை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் சமாதான பிரபுன்னு நம்ம சொல்றோம்ல, சமாதான பிரபுன்னு சொல்றோம்ல. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். இதனால் கிறிஸ்துவின் வல்லமை தங்கும் பொருட்டு பவுல் பவுல் தனது பலவீனங்களை குறித்து மகிழ்ச்சியுடன் மேன்மை பாராட்டுகிறார். பவுல் என்ன சொல்றாரு? இப்படிதான்ப்பா வாழ்க்கை, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம். ஆனா ஆண்டருடைய பலவீனங்களை குறித்து மகிழ்ச்சியுடன் மேன்மை பாராட்டு. இத்தனை பலவீனங்கள், அது மேன்மையாக அவர் சொல்லுகிறார். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு. ஆண்டவர் அங்க இல்லைன்னு சொன்னா எல்லாம் வரா மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடந்துரும். திடீர்னு ஒரு நாள் நடு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. நடு ரோட்ல அப்படி ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்துரும். ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, பாதுகாக்கிறாருன்னா, வேற மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும், பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆனா நீங்க எத்தனை முறை ரோட்ல போனாலும், எத்தனை முறை நீங்க எங்க டிராவல் பண்ணாலும், நீங்க ஆண்டரோடு ஜெல் ஆயிட்டே இருப்பீங்க. அந்த உபத்திரவன் மத்தியில நீங்க ஆண்டரோடு ஸ்பிரிச்சுவல் ரெய்மோடு கனெக்ட் ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க எனி டைம் நீங்க ஸ்பிரிச்சுவல் ரெய்மோடு நீங்க கனெக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு எப்படி விபத்து வரும், உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் வரும்? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்னாலே ஆண்டருடைய ப்ரொடெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்னாலே ஆண்டருடைய ப்ரொடெக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது, அப்ப உபத்திரம் இல்லாத பொழுது நீங்க ஆண்டரை தேடல, ஸ்பிரிச்சுவல் ரெய்மோடு கனெக்ட் ஆகல. ஆனா உபத்திரம் வரும்பொழுது நீங்க ஸ்பிரிச்சுவல் ரெய்மோடு கனெக்ட் ஆகுறீங்க. அப்ப உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். பெரிய மரணம், பயங்கரமான ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களால பிழைக்க முடியும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இது மாதிரிலாம் நிறைய இருக்குங்க, சரிங்களா? அடுத்து ரோமர் 8 அதிகாரம் 18 வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடுத்தவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இது என்னது குறிக்குது? நாம் தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கு போகும் தேவனுடைய மகிமை. இந்த வசனம் என்ன சொல்லி தருது? இந்த காலத்தில் இப்ப நம்ம தற்காலிகமாக அனுபவிக்கும் இந்த உபத்திரவங்கள் எதிர்காலத்துல நமக்கு தேவனின் மகிமையோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் சிறியவை, மிகவும் சிறுசு. இந்த நம்பிக்கை தான் கஷ்டத்திலும் நிலைத்திருக்க உதவுகிறது. இந்த கஷ்டங்கள் தான், இப்படிப்பட்டதான இதெல்லாம் சிறியவை, தற்காலிகமான ஒரு ப்ராப்ளம்ஸ். ஆனா நித்திய ஜீவன் ஒண்ணு வரும் பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம், எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நித்திய ஜீவனை பத்தி பேசுறாங்க, எல்லாரும் நித்திய ஜீவனை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு அது போர் கூட அடிக்கலாம், நித்திய ஜீவன்கிற வார்த்தையை கேட்டா கூட. ஆனா நான் உண்மையில ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்ப நீங்க அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாமே, பிரச்சனைகள்லாம் பெறப்போற மேன்மைக்குரிய காரியங்களை விட எல்லாமே சிறுசு. அப்ப நீங்க நினைச்சு பாப்பீங்க, அப்பா இந்த பூமியில வாழும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ப்பா, ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ராஜா போல நமக்கு கோல்டு பேலஸ கட்டி வச்சு பயங்கரமா அரண்மனையும் கோல்டும் மின்னுதேப்பா. நம்ம 1 கிராம் வாங்க கஷ்டப்பட்டமேப்பா, ஒரு சின்ன கம்மல் கூட வாங்க கஷ்டப்பட்டமேப்பா, ஆனா இப்படி எங்க பார்த்தாலும் கோல்டு இருக்கேப்பா அப்படின்னு ஆண்டவர் புரிய வைப்பார். ஒரு நாள் பயங்கர துக்கம் எனக்கு. திடீர்னு பார்த்தா தரிசனத்துல கோல்டு பேலஸ் எல்லாம் தெரியுது. என்னத்துக்கு? ஏன் எனக்கு காமிக்கிறாரு? நீ பட்டது எல்லாம் நித்திய ஜீவனுக்காக தான். இது இது இப்போ உங்களுக்கு ஆன்சர் புரியுதா? நீ 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 அதுக்கு முன்னாடி ஆண்டி ஏதாவது ஒரு கஷ்டம் ஆண்டிக்கு ஓன் பண்ணி உடனே எனக்கு அழ வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா என்ன ரொம்ப அவங்க நேசிச்சிருப்பேன். இப்ப நம்ம ஜப கூட்டத்திலேயே இருக்கிறவங்க ரொம்ப நேசிச்சிருப்பேன். திடீர்னு அந்த சிஸ்டர் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாங்க. எனக்கு அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. மேபி நான் ஃபீமேலா இருக்கிறதுனால அப்படி இருக்கேன்னு தெரியல. என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. என்னடா இவ்வளவு அன்பா பேசிட்டு இருந்தாங்க, இவ்வளவு நல்லா அழகா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க, திடீர்னு ஜப ஐக்கியத்துல இருந்தே போயிட்டாங்களே அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனு குறித்ததான ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஃபுல்லா கோல்டு பேலஸ், எல்லாம் பந்தி ஃபுல்லாவே கோல்டு. இங்க எவ்வளவு விலை ஏறி இருக்கு, 1 கிராம் கோல்டு எவ்வளவு விலை ஏறி இருக்கு, ஆனா பரலோகத்துல எல்லாமே கோல்டா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மேன்மைக்குரிய காரியங்கள், இதெல்லாம் சிறியவைகள். உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசாம போறாங்களா, சந்தோஷமா இருக்க வேண்டும் தான் எனக்கு நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரிய வைக்கிறது. அதனால இவ்வளவுலாம் இருக்கு நமக்கு ஆண்டவர் செய்ய போற பெரிய காரியங்கள். நித்திய ஜீவன்னா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஏதோ ஒரு போரிங் வேர்டோ, இது ஏதோ ஒரு வார்த்தைகள்லாம் கிடையாது. நித்திய ஜீவனுக்காக தான் இத்தனை பெரிய ஒழுங்குகள், இப்படிப்பட்டதான சண்டே சர்வீஸ், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்காக மட்டும்தான். அதே போல இன்னொரு நம்ம வாசிக்கலாம். இப்ப என்ன வாசிச்சோம்? அடுத்து 1 பேதுரு
ஓகேங்களா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். சாரி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்பாடா, எவ்வளவு அழகா இருக்கு சிஸ்டர். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க சிஸ்டர், நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எப்படி கொளுத்துற வெயில்ல வேலைக்கு போற சிஸ்டர் சொல்லலாம். அப்ப கொளுத்துற வெயில வேலைக்கு போறது நீங்க பண்றீங்க. ஆண்டவர் வாயில எனி டைம் அந்த வாயை அப்படி மூடிட்டா சன் அங்க ஆஃப் ஆயிடும். வாய் அப்படி திறந்த மாதிரியே வச்சுக்கிட்டு அந்த வாய் வழியாக இக்னிஷன் நடந்து கொண்டே இருக்குது. லைட் எமிட் ஆகி கொண்டே இருக்குது. சொல்ல போனா அவர் தான் 24 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு. நான் அதை அடிச்சு சொல்லுவேன். அவர் வாயை அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அங்க லைட்னுடைய பவர் கம்மி ஆயிடும். சன்லைட்ல ஒரு செடி வளருமா? சன்லைட் இல்லாம ஒரு செடி வளருமா? நம்ம போன்ஸ் ஆரோக்கியமா இருக்குமா? ஒரு சூரிய ஒளிகள் இல்லாம நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா? விவசாயம் நடக்குமா? ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா? கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போயிடும். சன் இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதே போல சுண்டு விரல், ஒரே சுண்டு விரல், நான் கொஞ்சம் எனக்கு சுண்டு விரல் வலிக்குது, கொஞ்ச நேரம் நான் மடக்கிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மடக்கினா அங்க எல்லாமே மோதிரும். எல்லாமே எர்த்து மேல ஒரு ஜூபிட்டர் வந்து மோதிரும். இன்னொரு விண்மீன்கள் ஸ்டாரும் மூணும் டேஷ் ஆயிடும். இன்னொரு சன்னுக்கு மேல ஒண்ணு வந்து விழுந்துரும். இப்படியேதான் டேஷ் ஆகி மோதி ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரே சுண்டு விரல்ல ஃபுல் சோலார் சிஸ்டத்தை ஆபரேட் பண்றாரு. அப்படின்னா தேவன் உறங்காமல், இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்றதை நிரூபிக்கிறாரு. இந்த தரிசனம் எல்லாம் அவருக்காக காட்டுறதுங்க. இது எங்களுக்காகவோ உங்களுக்காகவோலாம் அவருக்காக. நான் எப்படி வேலை பார்க்கறேன் பாரு, நான் பண்றதை விட நீ எல்லாம் என்ன செஞ்சிட்ட, நீ என்ன பெருசா பண்ணிட்டன்றதெல்லாம் இதெல்லாம் தான். அதனால அவரை மட்டும் செட் யோர் திங்ஸ் அபவ். நீங்க நம்மளோட காரியங்கள் எல்லாம் அவர் மேல நம்ம வைக்கும் பொழுது இதெல்லாம் சிறியவைகளா நமக்கு தெரிய வரும். ஆண்டவரே நமக்கு நன்றி. அடுத்து பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தையே ஜெயித்தேன் என்ற இதே வசனம் இன்னொன்னுல வாசிச்சோம். ஆனா அது வேற. சரிங்களா? அது வந்து எதுல வாசிச்சோம்? ரீசன்ஸ் ஃபார் சஃபரிங்ல வாசிச்சோம். இது வந்து நமக்கு கம்ஃபர்டிங் வேர்சஸ்லயும் வாசிக்கிறோம். கம்ஃபர்டிங் வேர்சஸ்லயும் இந்த ஒரு வசனம் நமக்கு வந்துருது, ரீசன்ஸ்லயும் அது நமக்கு வந்துருது. அப்ப இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா திடன் கொள்ளுங்கள், நீங்க என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள், நான் உங்களுக்கு தேற்றரவாளனாய் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. நான் எப்படி இதை கன்க்ளூட் பண்ண போறேன்னா, ஃபார் குட்னஸ், ஆல் தீஸ் ஆர் ஃபார் அவர் வெல் பீயிங், ஃபார் அவர் குட்னஸ் தான் அப்படின்னு சொல்ல போறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை நேசிக்கும் மக்களுக்கு, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை நேசிக்கும் மக்களுக்கு அவர்கள் வாழ்வில் நடக்கும் இன்பம் துன்பம் சவால்கள் என அனைத்துமே இறுதியில் நமக்கே வழிவகுக்கும் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இன்பம் துன்பம் சவால்கள் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு அனைத்துமே இறுதியில் என்னது? நன்மைக்கு. நான் ஒரு சில டைம் சொல்லுவேன் சாட்சி, என்னன்னா, அப்பா இதெல்லாம் நடந்ததுனால்தான் இப்ப என்னால உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுது. நான் ப்ரேயர் பண்ணும் பொழுது இந்த காரியத்தை நான் யாருக்காவது ப்ரேயர் பண்ணனா அது ஒரு சாட்சியா நான் சொல்லிட்டே நான் அந்த ஜபத்தை நான் பண்ணுவேன். இப்ப சிஸ்டர் ஜாய்க்கெல்லாம் பண்ணும்போது சாட்சியா சொல்லிடுவேன், பா அப்ப நான் அதை கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப இதெல்லாம் நமக்கு எனக்கு நடந்ததுனால தானே நான் உங்களுக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா பெரிய பாஸ்டரு அவங்க அப்படி இருக்கும், பெரிய பாஸ்டரு அவங்க தான் மெசேஜ் கொடுக்க முடியும், நம்ம எல்லாம் உட்காந்து கேட்போம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நானே ஒரு மெசேஜை கொடுக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா
நான் ஒரு சாதாரணமா ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தவ, இப்படியே உட்காந்து மெசேஜ் கேட்டுட்டு இருந்தவ, ஒரு பெயர் கிறிஸ்தவலாய் ஜபப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவ, ஆனா கடைசியில என்னையே ஊழியம் செய்ய வச்சுட்டாரு அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பிகரேஷன் ஆண்டவர் உண்டு பண்றாரு, எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரு நினைக்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இதுதான் இப்ப நான் சொல்றதெல்லாம் ஃபார் குட், நல்லதுக்கு ஏதுவான வசனங்கள். இதான் கன்க்ளூஷன். அவருடைய கண்ணீரை யாவையும் ஆண்டவர் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. அப்பாடா, இது வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்றது. அப்போ துக்கம் இல்ல, துன்பம் இல்ல, வருத்தம் இல்ல, மரணம் இல்ல, எதுவும் இல்லை. அதெல்லாம் முந்தினவைகள், முந்தின பாடுகள், முந்தின பிரச்சனைகள், முந்தின வேதனைகள், முந்தின கஷ்டங்கள், முந்தின காரியங்கள். யோபு அனுபவித்தது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அனுபவித்தது, எல்லா ரத்த சாட்சியை மறிச்சிருக்கிறாங்க, ஆண்டருக்காக ரத்தத்தை செலுத்தி இருக்கிறாங்க, எல்லாம் முந்தினவைகள். ஆனா அவங்களுடைய ஸ்பிரிட்ஸ் எங்க இருக்கு? அவங்களுடைய மேண்டில்ஸ் எங்க இருக்கு? மேண்டில்ஸ் ஆர் ஹியர் லையிங் எவ்ரிவேர் இன் தி அட்மாஸ்பியர். எல்லா மேண்டில்ஸ், அவங்களுடைய ஸ்பிரிட்ஸ் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கு? கர்த்தருக்காக மரித்த பிள்ளைகளுடைய ஸ்பிரிட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். They are in the spiritual realm. They are live in the spiritual realm. I can see ஆப்ரஹாம் பேசுற அளவுக்குலாம் நம்ம ஆளா? ஆப்ரஹாம் ஸ்பிரிச்சுவல் ரைம்ல இருக்கிறாரு. எப்ப 12 மணிக்கு ஜபம் பண்ணும்பொழுது ஆப்ரஹாம் தெரியுறாரு. 12 மணிக்கு ஜபம் பண்ணும் பொழுது மிட் நைட்ல ஆப்ரஹாம் பளிச்சுன்னு தெரியுறாரு. எப்படி? He is alive in the spiritual realm. Hallelujah. He is alive in the spiritual realm. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய சரீரம் தான் மறிச்சிருச்சு, ஆனா அவருடைய ஸ்பிரிட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் ஸ்பிரிட் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்பிரிட் தான் என்கிட்ட வந்து என்ன அவருடைய உருவம் எனக்கு தெரிந்து நடுராத்திரில அவர் என்கிட்ட சொல்றாரு, என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுவே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பிரச்சனை இல்லாம நம்மள வாழ வச்சிரும் இந்த மாதிரியான வார்த்தைகள். அப்ப கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ, கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அவரோடு நம்ம ஜெல்லாகும் பொழுது பிள்ளைகளை அனுப்புகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்கிட்ட சொன்னது, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி, உனக்கு சொல்லும்படி என்ன அமைச்சிருக்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்லும்படி அமைச்சிருக்கிறாரு. அந்த விஷயம் தான் என்னது? என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. இது சாதாரணமா என்னால சொல்ல முடியாது, எவ்வளவு பியூட்டிஃபுல். அப்ப எவ்வளவு ஒரு உறுதிப்படுத்துதல், கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். அதுக்கு மேல என்ன இருக்குது? இப்ப இருக்கிற அந்த ஒரு விஷயம் அப்ப இருக்க போறது கிடையாது. ஐ நோ மை ஃபியூச்சர், ஐ நோ மை, என்னுடைய ஃபியூச்சரை, என்னுடைய எதிர்காலமே எனக்கு தெரியப்படுத்துகிறாரு. கர்த்தருனை ஆசிர்வதிப்பார்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த பூமியே அவரோடது, இந்த வானமும் அவரோடது, எல்லாமே அவரோடது. அவரனை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். சிஸ்டர், இது உங்களுக்கு கொடுத்த வார்த்தை சிஸ்டர். எங்களுக்கு என்ன கொடுத்தாரு? உங்களையும் தாங்க, உங்களுக்கும் தான். ஒருத்தர் வந்து தரிசனத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன், உண்மையுள்ள தேவன். அவரை நான் நேசிக்கிறேன், அவர் எனக்கு இப்படி வார்த்தை கொடுக்கிறாரு. நீங்களும் நேசிக்கிறீங்க, உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க அவர் மேல அன்பு செலுத்த 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 உலகத்தை வெறுத்து, உலகமே எனக்கு தேவையில்லப்பா, அவர்தான் he is the best, he is my everything அப்படின்னு நீங்க மாத்தும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார். பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தர் கொடா கொடி நன்றி. நம்ம ஒவ்வொரு செய்தி நம்ம கொடுக்கும் பொழுது தேவனுடைய சாம்ராஜ்யத்தையே நம்ம ஈர்க்கும்படியான காரியங்கள் நடக்குது. உங்களுக்கு அந்த மேஜிக் தெரியாது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்ச் 1ஆம் தேதி இங்க கம்யூனியன் முடிச்சுட்டு நம்ம ஆன்லைன்ல நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு சர்வீஸை நான் கண்டக்ட் பண்ணினேன். அப்ப பாத்தீங்கன்னா 2 ஆத்துமாக்கள் தான், வேற நிறைய பேர் கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும்பொழுது 2 ஆத்துமாக்கள் தான். அப்ப 2 ஆத்துமாக்கள் யாருன்னா என்னுடைய பிள்ளைகள். நான் சொன்னேன், மா நீங்க என்னுடைய பிள்ளைகள் கிடையாது, நீங்க 2 ஆத்துமாக்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு நாங்க சர்மன் கொடுக்கும்பொழுது தேவன், நான் எப்பவுமே ஒரு சோஃபா சொல்வோம் பாத்தீங்களா, அந்த சோஃபால வந்து எப்பயோ உட்காந்துட்டார்.
எப்பயோ உட்காந்துட்டாரு. பக்கத்துல ஆபிரகாமும் உட்காந்துகிட்டு இருக்காரு. ஆபிரகாமும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் என் பிள்ளைய கூப்பிட்டு, அம்மா நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு பாட்டு பாடணும். அப்புறம் நாங்க 3 பேரும் கை கோர்த்து ஒரு பாட்டு பாடும்பொழுது ஆபிரகாம் கை தட்டுறாரு அந்த ஆராதனைக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் தரிசனத்துல எனக்கு தெரியுது. ஆபிரகாம் அப்ப தேவன் வந்த உடனே ஆபிரகாம் வந்துடுறாரு. அப்புறம் ஆபிரகாம் தான் தெரியறன்னு பார்த்தா பரலோகத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் பொட்டு 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 பொட்டா தெரியறாங்க. ஒரு ஜன கூட்டத்தையே ஆபிரகாமுடைய கூட்டத்தை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. பரிசுத்த கூட்டத்தை அப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப இயேசு எங்க இடத்துல அவரை பத்தி போதிக்கப்படுதோ, எந்த இடத்துல அவருக்கான சர்வீஸ் நடக்குதோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஆபிரகாம் வந்துடுறாரு. ஆபிரகாம் உடைய கூட்டம் அப்படியே வந்துருது. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், அம்மா நம்ம சர்வீஸ் முடிஞ்சிட்டோம், நம்ம கை கோர்த்து எப்படி நம்ம கீழே கையை கூப்பி நம்ம கீழே விழுந்து நம்ம வந்து ஆண்டரை கும்பிடலாமா? நீங்க கீழே விழுந்துருங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா என் கண்ணுக்கு நல்லா தெரியறாருமா, தயவு செஞ்சு நீங்க விழுங்கன்னு சொல்லி நான் விழும்பொழுது ஆபிரகாமும் விழுந்துட்டாரு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஆண்டவருக்கு தானே வந்து நம்ம கும்பிடுறோம். ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே, அவருக்கு கும்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு தானே கும்பிடுறோம்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆபிரகாம் வந்து எவ்வளவு ஒரு மதிப்பு. நான் விழுந்த அடுத்த செகண்டே இந்த ஒரு கணம் இயேசுக்கு போக வேண்டிய கணம் நம்ம உடனே விழணும். அந்த மக விழுந்துருச்சு, நம்ம உடனே விழணும். அவர் விழறாரு. அவர் விழுந்த உடனே இங்க இருக்கிற ஜனக்கூட்டத்தை கூட்டிட்டு வந்தார் பாருங்க. அவங்க எல்லாருமே நான் எப்படி கை வச்சு கீழே கும்பிட்டனோ அதே மாதிரி கும்பிடுறாங்க. அப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னா தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். தேவன் மாத்திரம் இல்ல, பரலோக கூட்டமே அங்க வந்துருது. அப்போ தேவன் இருக்கிற த்ரோன்ல தான் பரலோக கூட்டம் இருக்குன்னா, அப்ப தேவன் எங்கெல்லாம் போறாரோ அங்க பரலோக கூட்டமும் டிராவல் ஆகுது. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த தரிசனத்துக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். அப்ப கர்த்தர் எவ்வளவு புரிய வைக்கிறார். நான் வந்துட்டேன்னா பரலோகம் சந்தோஷப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2, 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடுனா அங்க நான் இருக்கிறேன். அதுதான் சபை கூடுதல். 2, 3 பேர்கள் அங்க இருக்கிறாங்க. எய்தர் த்ரூ ஆன்லைன் ஆர் இன் தேவாலயம், எங்க வேணா இருக்கட்டுமே. ஆனா 2 பேர்கள் கூடுறாங்கன்னா, மேல கூடுறாங்கன்னா அங்க நடுவில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்படிங்கறதா இந்த தரிசனம். மார்ச் 1ஆம் தேதி நான் பார்த்த தரிசனம். இதெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல் தெரியுமா? அருமையா இருக்குங்க அந்த தரிசனம் எல்லாம். தயவு செஞ்சு நீங்க டிவி பாக்குறத நிறுத்துங்க. உலகத்தை வெறுத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான தரிசனங்கள்லாம் நீங்க நிச்சயமா நீங்க பார்க்க முடியும். நானும் வெயிட் பண்றேன். ஏன்னா சிஸ்டர் நான் கூட ஒண்ணு பார்த்தேன் சிஸ்டர் அப்படி நீங்க சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் கூட ஒண்ணு பார்த்தேன் சிஸ்டர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? அப்ப நீங்க பார்த்த தரிசனத்தை நான் ஷேர் பண்ண முடியும், நான் பார்த்த தரிசனத்தை ஷேர் பண்ண முடியும். நம்ம சந்தோஷமா இருப்போம் கர்த்தருக்குள்ள. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை குறிச்சு பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த செய்தியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக.